எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள சூப்பரான 2 டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வழக்கம் போல தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தா அப்படியே ஒரு பவுல்ல கொட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இப்படி தக்காளியை மொத்தமா வைக்கிறதுனால சீக்கிரத்திலே தக்காளி எல்லாமே அழுக ஆரம்பிச்சு. தக்காளி எல்லாம் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தக்காளிலாம் வாங்கி ஒரு பேப்பர் விரிச்சு அதெல்லாம் தலைகீழ கவுத்தி வச்சிங்கன்னா தக்காளி ஃபுல்லாக ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜ்னாலும் சரி தலைகீழ கவுத்துவீங்க. அடுத்த டிப் என்னன்னா, பச்சை மிளகாவோடது என்ன பண்ண போறோம், ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச பச்சை மிளகா ஃபுல்லாக அதில் கொட்டி ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மிளகாவோட காட்டம் கம்மியாகணும்னா ஒரு ½ hour கூட நீங்கள் அந்த மிளகாவை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா காட்டம்லாம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் வழக்கமாக செய்கிற ப்ரொசீஜர் தான். இந்த தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மிளகாவோட காம்பை எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா மிளகா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோட காரமும் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு இந்த 2 டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.